இருக்கிற ஒருவர், நம்ம கூடவே இருக்கிறவர். அல்லேலூயா. இப்போ தேவ ஆவியானவர்னா அப்போ ஆவியை எப்படி ஒரு தேவன் எப்படி இருக்கிறாரோ அதே போல் அவருக்கு கண்ணு தெரியாத முறையில் ஆவியானவர் அப்படியே இருப்பார். அதான் தேவனுடைய ஆவி. அல்லேலூயா. அந்த தேவனுடைய ஆவி நம்முடைய சரீரத்துக்குள்ளே, நம்முடைய ஆவிக்குள்ளே, நம்முடைய ஆத்மாவுக்குள்ளே அவர் இருந்து வேலை பார்க்கக்கூடியவர். அல்லேலூயா. வெளியிலேயும் இருப்பார், உள்ளேயும் இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு தேவ ஆவியானவர். அதை குறித்து யோவான் 14:14 சொல்றார். யோவான் 14:14 நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது உங்களுக்கு தந்தருவார். அப்போ வேறொரு தேற்றவாளர். அப்போ இந்த சத்திய ஆவியானவராகிய தேற்றவாளர் என்ன செய்றாரு? நமக்குள்ளே வர்றாரு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு தேற்றவாளர். அல்லேலூயா. அவர் நம்மளை தேற்றுவார், ஆற்றுவார், அரவணைப்பார். இவர் பக்கத்திலே இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வாழ்ந்த நாட்களிலே அவர் நம்ம பக்கத்திலே இருந்தார். அந்த காலத்தில் சீடர்களோடு கூட இருந்தார். இப்போ இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்படும் போது அவர் சொல்றாரு, வேறொரு தேற்றவாளனை அவர் நம்மளுக்கு தந்தருள்வார். அல்லேலூயா. இப்போ கிறிஸ்து இயேசு கிறிஸ்து நம்மளை தேற்றுகிறவர். ஒவ்வொரு நேரம் பாரப்படும் போது, நம்ம வேதனைப்படும் பொழுது, நம்ம கஷ்டப்படும் போது என்ன செய்யறார்னா நம்மளை தேற்றுகிறார். அல்லேலூயா. நம்மளை தேற்றுகிறார், நமக்கு ஆற்றுகிறார். அப்போ அதே போல பரிசுத்த ஆவியானவரை குறித்து வேதம் சொல்லப்பட்டிருக்கிறான். இயேசுவே சொல்லிட்டு போறார், வேறொரு தேற்றவாளன். ஏன்னா அவர் தான் தேற்றாருன்னு தெரியும். ஜனங்களை, விசுவாச பிள்ளைகளை, சீடர்களை தேற்றாருன்னு தெரியும். இப்போ என்ன செய்ய பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன், தேற்றவாளன் வருவார். அதை புரியுதா உங்களுக்கு? அப்போ தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. உலகம் அவரை அறியாமல் இருக்கும். உலகத்துக்கு தெரிய ஆவியானவர்னா கேள்வி பண்ணுவாங்க. அந்நிய பாஷை பேசுறது உலகத்துடன் கேள்வி பண்ணுவாங்க. அவங்களுக்கு புரியாது, ரசிக்கப்படாதவங்களுக்கும் புரியாது. அதனால ஸ்தோத்திரம். அப்போ நமக்குள்ள என்ன செய்யப்பட்டிருக்குன்னா நம்ம அறிந்து கொள்ள முடியும், நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். இல்லையா? அப்போ நம்ம சிறுபிள்ளையை போல ஆவியானவரே என்மேல் ஊற்றுங்கப்பா நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது ஆவியானவர் நம்ம மேல் இறங்குவார். அல்லேலூயா. ஒரு சிலர் என்ன செய்வாங்க, அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க. ஒரு சிலர் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவங்களால ஒரு சிலரால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஜெபம் பண்ணுவாங்க. அது அவங்களுடைய சுதந்திரத்தின் என்ன மனதில் ஒரு என்ன செய்ய போடும் இருக்கிறதான ஒரு குணங்கள். அதுக்காண்டி நம்ம சிலர் கண்ட்ரோல் பண்ணி நின்ற இடத்துல ஜெபம் பண்ணி ஆவியில் நிரம்புவாங்க. சிலர் கொஞ்சம் என்ன செய்வாங்க, கொஞ்சம் ஆடி பாடி கூட சோதர ஆவியில் நிரம்புவாங்க. ஆவியானவர் விட்டு கொடுக்கிறபடி விரும்புகிறார். அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி ஆவியானவர் நிரம்ப விரும்புகிறார். அல்லேலூயா. இப்போ நம்ம வீட்டில் என்ன செய்யறோம், ஒரு குடம் வச்சிருக்கிறோம். குடத்துலேயும் நம்ம தண்ணி ஊற்றுறோம், சில்வர் பானையிலையும் தண்ணி ஊற்றுறோம், அண்டாவிலையும் தண்ணி ஊற்றுறோம், சின்ன சோறு வைக்கிறதுக்கு குழம்பு வைக்கிறது சின்ன சின்ன சட்டிலையும் தண்ணி ஊற்றுறோம். இல்லையா? தண்ணி ஊற்றி தான் குழம்பு வைக்கிறோம். அப்போ ஆவியானவர் என்ன செய்யறாருன்னா, நம்ம பாத்திரங்கள் வேறு வேறையாக இருக்கும், அவங்களுடைய நடவடிக்கை வேறு மாதிரி இருக்கும். ஆனால் ஆவியானவரை ஊற்றப்படுகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ நம்ம குழந்தை போல ஆவியானவரே மேல் ஊற்றுவோம். ஒவ்வொரு நாளும் புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கணும். அல்லேலூயா. புதிய ஆவியானுடைய பலன், புதிய கிருபை. ஆவியான வரும்பொழுது நமக்கு ஒரு புதிய கிருபை. நம்ம வாய்விட்டு நம்ம ஜெபம் பண்ணுறோம். ஆவியான வரும்பொழுது நமக்கு எப்படி ஆவியான உணர்த்துகிறாருன்னா சில காரியங்கள் பார்ப்போம். ரோமர் புஸ்தகத்தில் சொல்லும் பொழுது அவருடைய பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்ய ரோமர் 8:26 சொல்றார். அந்தபடி ஆவியானவரும் நமது பலவீனங்களை நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்கால பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா. இப்போ ஆவியானவர் நமது பலவீனங்களிலே நம்ம என்ன ஜெபம் பண்ணணும்னு நமக்கு தெரியாமல் இருப்போம். நம்ம என்ன ஜெபம் பண்ணணும் நமக்கே தெரியாது. அப்போ நம்ம அந்நிய பாஷையில் பேசி நம்ம ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சிலருக்கு பேச தெரியாது. இப்போ ஒரு சிலருக்கு பேச தெரியாது, ஆனால் அந்நிய பாஷையில் பேசுவாங்க. அவங்க அப்போ அவங்க அந்நிய பாஷையில் பேசி ஆறுதல் பண்ணுவாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்போ சிலருக்கு என்ன ஒரு கணவன் மனைவி பிள்ளைகள் குடும்பம் ஒரு நேர்த்தியாக நல்லா பேசிக்கொள்வாங்க. புரியுதா உங்களுக்கு? ஆனால் சிலர் என்ன செய்வாங்க, சர்ச்சில் தான் ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை பேசி ஆண்டவரோடு பேசுவாங்க. ஆண்டவர் தான் அவங்களுக்கு எல்லாமே. ஆண்டவர் தான் அவங்களுக்கு தாய் தகப்பன், கணவர், என்ன செய்யணும், அண்ணன், என்ன செய்யப்படுறது, தம்பியாக இருக்க முடியாதுன்னு சொல்கிறேன். ஆனால் நம்ம மூத்த அண்ணனாக இருக்கிறாரு. அப்போ என்ன செய்யப்பட்டிருக்கிறார், நமக்கு எல்லாமே கவுன்சிலராக இருக்கிறார், நமக்கு எல்லாமே இருக்கிறார், நல்ல மருத்துவராக இருக்கிறார். பரிசுத்தமானவர். அதனால் சிலர் ஆவியானவர் நம்ம அப்படி பார்க்குறோம்.
அதனால தான் சிலர் வந்து என்ன செஞ்சுட்டாங்க, சர்ச்சில் வந்து கண்ட்ரோல் இல்லாமல் அப்படியே ஜெபம் பண்ணுறாங்க. அது வந்து அவங்க மனசை ஊற்றி ஜெபிக்கிறாங்க. நம்ம சில நேரம் அதை தப்பாக நம்ம நினைச்சிடக்கூடாது இல்லையா? ஆனால் வந்து எப்படி ஜெபம் பண்ணால் வாயில் வார்த்தை வரல, ஆனால் மனசுக்குள்ள விசாரப்பட்டு வாய் மட்டும் அப்படியே புலம்பி தள்ளி ஜெபம் பண்ணான். அப்போ ஆசாரியனுக்கு கூட புரியல, அப்போ ஆண்டவருக்கு புரிஞ்சிருச்சு. ஆனால் அவருடைய ஜெபத்துக்கு பதில் வந்துருச்சு. அல்லேலூயா. அப்போ சிலருடைய சூழ்நிலைகளை கடவுள் பார்க்குறாரு. நமக்கு மற்றவர்களுக்கு வந்து உறவுகள் சரியாக இருக்கும், அண்ணன் தம்பி, கணவர் மனைவி, அப்போ தாய் தகப்பன் உறவுகள் சரியாக இருக்கும். ஆனால் சிலருக்கு உறவுகள் சரியில்லாமல் இருக்கும், கணவர் சரியில்லாமல் இருப்பாங்க, மனைவி சரியில்லாமல் இருப்பாங்க. சிலருக்கு என்ன செய்வாங்க, பிள்ளைகள் சரியில்லாமல் இருக்கும், கூட பிறந்தவங்க அம்மா அப்பா சரியில்லாமல் இருப்பாங்க. அப்போ தன்னுடைய இருதயத்தை எங்கே ஊற்றுவாங்க? சபையில் வந்து ஊற்றுவாங்க. சபையில் ஆண்டவர் வந்து அவன் அங்கேயும் ஊற்றுறன்னா அவன் எங்கே உலகத்தில் தான் ஊற்ற வேண்டியிருக்கும், அப்போ தூரமாக போயிடுவான். அப்போ நம்ம என்ன செய்யணும், இங்கே ஆவியானவர்கள் உலாவுகிறதுக்கு நம்ம சபையிலே விட்டு கொடுக்க வேண்டும். சில நேரங்களில் புறஜாதிகள் வரும்போது நம்ம கவனமாக, ஆனால் புறஜாதிகள் வரும்பொழுது இப்போ புதுசாக இயேசுவை அறியாத வரும்போது நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அது வந்து நம்ம மனசு என்ன செய்யணும், கண்ட்ரோல். அது நமக்காக நல்லது. சிலரால் முடியாது, சில உறவு அப்படி இருந்தாலும் கூட ஆவியானுக்கு இயேசுவார். அல்லேலூயா. அப்போ நம்ம வீட்டில் ஜெபம் பண்ணும் பொழுது அது மனசில் ஃப்ரீடம் கொடுத்து ஜெபிக்கணும். வாய் விட்டு பேசினா இருக்கிற நோயும் போயிருந்துருப்பாங்க, வாய் விட்டு பேசினா என்ன உள்ள நோயும் வெளியே போயிருந்துருவாங்க. அப்போ நம்ம அந்த வாய் விட்டு நம்ம ஜெபிக்கும் பொழுது இப்போ பரிசுத்த ஆவியான உள்ளே இருந்து ஒரு நம்மளே அறியாமல் அந்நிய பாஷை பேச வச்சு நம்மளே என்ன வாயில் புலம்புறமாக இருக்கும். ஆனால் நமக்கு அது ஒரு ஆறுதலாக இருக்கும். அந்த வார்த்தை வந்து பரலோகத்துக்கு போகும். அதான் சொல்கிறார், பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்கிறார், நாம் ஏற்றபடி இன்னதென்று அந்த 26 வசனத்தை சொல்கிறார். 8:26 நாம் ஏற்றபடி வேண்டிக்கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால், நம்ம வேண்டியது என்னதென்று நமக்கு என்னது தேவைன்னு நமக்கு அறியாமல் இருக்கும். ஆனால் நம்ம ஒன்று கேட்போம், என்ன செய்வோம், நம்ம ஒன்று கேட்டுட்ருப்போம். அப்போ இன்றைக்கி நமக்கு வந்து சோத்திரம், இப்போ ஒரு பிள்ளை காய்ச்சல் அடிக்குன்னு நினச்சிடுவோம். அந்த பிள்ளை என்ன செய்யும், பிரியாணியும் இருக்குது, பிரியாணி கிடைச்சா என்ன செய்ய முடியும், உனக்கு ரூல்ஸ் பிடிச்சிச்சா பிரியாணி கேட்குது, நீ பிரியாணி சாப்பிட்டோன்னா நீ உடம்பு ரொம்ப முடியாமல் போயிடுவோம் அப்படின்னு சொல்லுவோம். அதே நேரத்தில் அந்த பிள்ளைக்கு என்ன தேவைன்னா கஞ்சி, அம்மாவுக்கு தெரியும், கஞ்சி வைக்கிச்சு கொடுக்கணும், ஒரு நல்ல மல்லித்தூள் ரசம் தூள் சாப்பிடணும், லைட்டை பருப்பு சோறு சாப்பிடணும்னு என்ன செய்யும். அப்போ அந்த தாய் போல பரிசுத்த ஆவியானவர் நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசி நம்ம வாயை கொடுக்கும் பொழுது அவர் பேசி நமக்காக அதெல்லாம் வாங்கித்தரார். அவர் அல்லேலூயா. அப்போ அதை ஒரு தாய் போல ஆவியானவர் என்ன செய்கிறார்னா நமக்கு வந்து இதுதான் நமக்கு தேவை. இப்போ காய்ச்சலாக இருக்கும்போது பிரியாணியோ ஐஸ்கிரீமோ அதெல்லாம் சாப்பிட்டா இன்னும் கூட கொஞ்சம் காய்ச்சல் வந்துடும், இன்னும் கொஞ்சம் உடம்புலாம் தூக்கி போட்டுட்ருக்கோம். நம்ம அந்த நேரத்தில் செரிமான சக்தி குறைவாக இருக்கும். அப்போ நமக்கு இன்னும் நமக்கு தூக்கம் வராது, ரொம்ப விலகினம் ஆகிடும், லூஸ் மோஷன் ஆயிடுச்சு. அப்போ நமக்கு இன்னது தேவை என்று, அதே நம்மளுடைய படிப்புக்கு இன்னது தேவை, நம்ம எதிர்கால வாழ்க்கைக்கு இன்னது தேவை, நம்ம என்ன சப்ஜெக்ட் எடுக்கணும், எப்படி நம்ம வாழ்க்கையில் போகணும், எப்படி நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும், அப்படி நம்ம என்ன திங்க் பண்ணுறது தான் ஆவியானவர். அல்லேலூயா. இப்போ நம்ம ஆவியானவராக நம்ம சாமி கும்பிட்டோம் போனோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. இப்போ சிலர் என்ன செய்வாங்க, ஏசாட்டு வந்தோம் அப்படியே ஜெபம் பண்ணோம் அப்படி போனோம்னு இல்லை, அவங்களுக்கு தெரியாமல் இருக்கிறாங்க. அந்த ஆவியானவரை ஒரு நண்பன் போல மிகப்பெரிய ஒரு துணையாளராக அவரை நம்ம இழுத்துக்கிறோம். அல்லேலூயா. அவரே நீங்கள் கூட வாங்கப்பா, நீங்கள் தான் என்னுடைய குட் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், கூட்டிக்கிட்டே போகணும். ஆவியானவர் என்ன செய்யணும், எந்த சூழ்நிலையிலும் கூட்டிக்கிட்டே போவார். இப்போ ஃப்ரெண்டு கூட என்ன செஞ்சிருவான், ஃப்ரெண்டுக்கு பிடிக்காத நம்ம என்ன செஞ்சிட்டோம்னா ஃப்ரெண்டு விலகிடும். டே என்னடா எனக்கு பிடிக்காத நீ செய்கிற அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டு கூட என்ன செஞ்சிருவான், விலகி போயிடுவான். ஆனால் ஆவியானவர் நம்மளை பொறுத்து கொள்வார். அல்லேலூயா. கூடுமான அளவு அவருக்கு விரோதமாக நம்ம பாவம், துணிகரமான பாவம் செஞ்சால் மட்டும்தான் நம்மளை விட்டு விலகுவார். அல்லேலூயா. ஆனால் ஆவியானவர் நம்முடைய குறைகள் இருக்கும், நம்முடைய குற்றங்கள் இருக்கும், ஆனாலும் ஆவியானவர் கூட மன்னிச்சு எப்பவுமே கூட இருக்கிறவர் யாரு, ஆவியானவர். அதான் பைபிள் என்று சொல்லி என்றென்றைக்கும் எப்போதும் உங்களோடு கூட இருக்கும்படி, அதான் ஆண்டவர் சொல்றார், ஸ்தோத்திரம், உங்களோடனே கூட இருக்கும்படி. அதான் யோவான் 14:16 சொல்லும்போது, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், யோவான் 14:16, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தெற்று. அப்போ என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி, அப்போ கூடவே இருக்கிறாரு, அவர் கூட இருந்து விண்ணப்பம் பண்றாரு. அல்லேலூயா. அப்போ ஆவியானவர் வாக்கள் கடக்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா. இந்த ஆவியானவருக்கு நம்ம என்ன செய்யறோம்,
இப்போ ஃப்ரெண்ட் இருக்கிறான், ஃப்ரெண்டு பேசிட்டு இருக்கும் பொழுது நம்மளே ஒரே ஃப்ரெண்டு பேசுனா என்ன செய்வோம்? இல்லைடா நீயா பேசிட்டு இருக்கிற, இனி பேசவே விட மாட்டேடான்னு என்ன செய்வோம்? அவன் சரியான ஃப்ரெண்டாக இருக்க முடியாது. அவனும் பேசணும், ஃப்ரெண்டுனா 2 பேரும் பேசும். என்ன செய்யணும்? அவனும் பேசணும். அப்படின்னா தான் ஒருத்தர் சரி பண்ணி நடந்து பல காரியங்கள் பேச முடியும் இல்லையா? அதே போல் ஆவியானவர் நம்மோடு பேசுவதற்கு இடம் கொடுக்கணும். இப்போ அந்த நேரத்தில் நம்முடைய வாயை ஆவியானவர் கொடுத்துடணும். ஆவியானவரே நீங்கள் பிதாவினிடத்தில் பரிந்து பேசுங்க. அப்போ அப்படியே பரிந்து பேசுவார் ஆவியானவர். அல்லேலூயா. பிதாவினிடத்தில் என்ன நமக்காக அப்படியே அப்போ அந்நிய பாசையில் பேசினாலும் அந்த அந்நிய பாசை ஒரு ஆவியானவருடைய பாசம். அந்த ஆவியானவர் நம்ம என்ன செய்வோம்? உள்ளம் நிரம்பி நம்முடைய மனது நாவை கட்டுப்படுத்த முடியாமல் அந்த பெந்தேகோஸ்தே நாள் வந்த பொழுது இந்த ஆவியானவர் என்ன செய்தார்? அங்கே இறங்கி பேசினார். பாருங்க, ஸ்தோத்திரம். நாவு அவர் பிரிந்திருக்க அக்கினிமயமான நாவுகள், பிரிந்திருக்கும் நாவுகள் கூட காணப்பட்டு அவர்கள் எல்லாரும் அந்நிய பாசையில பேசினார்கள். ஒரு பாசை நம்மளுக்கே அறியாம ஒரு பாசை வந்து அப்படியே காமான துரபன சந்தரபுரதி வளரபனியா ஓ ரபாபாபா அப்படின்னு சொல்லி நம்ம பேசுறது என்ன செய்வோம்? அப்படியே நமக்கே புரியாம இருக்கும். ஆனால் பேச பேச நமக்கு உள்ளத்துக்குள்ள ஒரு சமாதானம் கிடைக்கும். அல்லேலூயா. பேசும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும்? உள்ளத்துல. ஆனால் மற்றவங்களுக்கு புரியாது. ஆனால் பேசுகிற நமக்கு வந்து கொஞ்சம் புரியும். புரியாமல் எல்லாம் புரியாமல் இருக்காது, பாதியாவது புரியும். நம்ம என்ன பேசுகிறோம் புரியும். அதே நேரத்தில் உணர்த்துதல் சக்தி அடைவோம். நம்ம என்ன சக்தி அடைவோம்? உணர்த்தப்படுகிற சக்தி அடைவோம். நம்ம உணர்த்தப்படுவோம் ஆவியினாலே. அவன் ஆவியினால் உணர்த்தப்பட்டார்கள். அப்போ நமக்குள்ள ஆவியார் உள்ள இருக்கணும், உணர்த்துவார். அவர் கண்டித்து உணர்த்துவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குல்ல வேதத்தில். என்ன செய்வார்? யோவானில் சொல்லும்போது அவர் பாவத்தை குறித்தும் உலகத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அப்போ நமக்குள்ள சொல்வார். சில காலம் தப்பாக சொல்வார், ரைட்டுன்னு சொல்வார். நமக்குள்ள ஒரு உணர்த்துகிற ஒரு வல்லமை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தான் இந்த ஆவியானவருக்கு நம்ம என்ன விட்டு கொடுக்குற ஜெபம். அதான் ஐக்கியமயமான நாவுகள், பிரிந்திருக்க நாவுகள் அவர் மேற்கான அவர் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. ஒவ்வொரு மேலும் ஒரு நாமை போல வந்து ஆவியானவர் அமர்கிறார். அக்கினியாய் ஆவியானவர் வந்து இறங்குகிறார். காற்றாய் ஆவியானவர் வருகிறார். ஜீவ தண்ணீராய் வருகிறார். எப்படியெல்லாம் வருகிறார் ஆவியானவர்? ஒரு ஜீவ தண்ணீர், ஒரு குளிர்ந்த ஒரு தண்ணீர் எப்படி இருக்கும்? அதே போல இப்போ நமக்கு வெயிலில் போயிட்டு வந்துருக்கோம், வேதனையில் இருக்கிறாங்க. வேதனையில் இருக்கிறவங்களுக்கு திரும்ப அக்னியாக வந்து இறங்க மாட்டார். அவங்களுக்கு குளிர்ந்த தண்ணீரை போல வந்து இறங்குவார். அல்லேலூயா. அப்புறம் பனி போல வந்து இறங்குவார். அப்புறம் மேக ஸ்தம்பத்தை போல வந்து இறங்குவார். அப்புறம் என்ன சொல்ற? அக்கினி ஸ்தம்பத்தை போல வருவார். அல்லேலூயா. எதிரியை பச்சிக்கிறதுக்கு எப்படி வருவார்? எரிகிற அக்கினி பச்சி அக்கினி ஜுவாலியாக வருவார் ஆவியானவர். அல்லேலூயா. எதிரிகளை பிசாசுங்களுக்கு விரோதமாக போராட வரான்னு வச்சுருவோம். அப்போ ஆவியானவர் எப்படியா மாறிடுவார்? அக்கிரிஸ்தவமாக மாறிடுவார். அக்கினி ஜுவாலியாக மாறிடுவார். ஒரு அழியில் அல்லேலூயா. அப்போ நமக்கு விரோதமாக எழுப்புகிற நசுத்த ஆவிகள் அதான் என்ன செய்யும்? படகு வரும் பொழுது, வெள்ளம் போல சத்துரு வரும் பொழுது ஆவியா நமக்கு சார்பாய் குடியேற்றுவார். அல்லேலூயா. குடி எதுக்காக ஏற்றுவாங்கன்னா நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றதுக்காக குடியேற்றப்படும். அல்லேலூயா. எதிரிகள் மடக்கடிக்கப்பட்டு போயிட்டாங்க, நமக்கு ஜெயம். அல்லேலூயா. கொடி தாழ்ந்து போயிடுச்சுன்னா தோத்துட்டாங்கன்னு அர்த்தம். கொடி தாழ்ந்து போச்சுன்னா தோத்துட்டாங்க. கொடி உயர்த்தப்பட்டுச்சுன்னா ஜெயம் நமக்கு. அப்போ ஆவியானவர் நமக்கு சொல்றாரு, நான் உனக்கு என்ன எதிரிக்கு விரோதமாக கொடியேற்றி சொல்றார், நான் ஜெயிச்சுட்டேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. வெள்ளம் போல சத்துரு வரும் பொழுது ஆவியார் நமக்கு சார்பாக அல்லேலூயா நமக்கு என்ன செய்வார்? கொடியேற்றுவார். அதான் ஏசாயா புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், 58ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கணும். ஆவியானவர் நமக்கு என்ன செய்வார்? சார்பாய் நமக்கு கொடியேற்றுவார். 59:19 ஆவியானவர் ஸ்தோத்திரம். அதை நம்ம பாடல் கூட என்ன செய்வோம்? வெள்ளம் போல சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் குடியேற்றுவார். அவனுக்கு விரோதமாக குடியேற்றுவார், நமக்கு சாதகமாக குடியேற்றுவார். அல்லேலூயா. மீட்பர் சீயோன் யாக்கோபின் விருதலை விட்டு திருப்புகிறவர்களுக்கும் வருவார் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. ஆவியானவர் நமக்கு சார்பாய் குடியேற்றுவார், அவனுக்கு விரோதமாக குடியேற்றுவார். அல்லேலூயா. அப்போ ஸ்தோத்திரம். ஜெயம் எடுப்பதற்காக ஜெயத்தை நமக்கு கொடுத்து சரி எதிரினுடைய கிரியெல்லாம் அவர் அடித்து போட்டு நமக்கு சார்பாய் குடியேற்றுவார். எதிரிகளுக்கு அல்லேலூயா ஒரு பயம் காட்டும்படியாக அதில் எதிராக அவர் கொடியேற்றுவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவங்க அந்த கொடியை பார்த்தா நினைச்சிருவாங்க, மடங்கடிக்கப்பட்டு போயிடுவாங்க. அவங்கள கொடி ஏறிடுச்சு, இவங்க ஜெயிச்சிட்டாங்க. இப்போ ஒரு மலையில் போய் அந்த நாட்டை ஜெயிச்சு கொடி ஏற்றிட்டாங்கன்னா அவங்க தான் மற்ற மக்கள்லாம் அடங்கி போயிடுவாங்க.
மற்ற அந்த நாட்டு வீரர்களே அடக்கி போயிடுவாங்க. ஏன்னா அவங்க கொடியேற்றிட்டாங்க, உள்ள புகுந்து வெட்டி அந்த கோட்டையில் கொடியேற்றிட்டாங்க, கோட்டையை பிடிச்சிட்டாங்க. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார்? நமக்குரிய ஆசீர்வாதத்தின் கோட்டையை பிடிச்சி நம்மளை கொடியை ஏற்றி விடுவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ அந்த ஒரு பழங்காலத்தில் இப்படி தான் சொல்லுவாங்க, அந்த கொடியை ஏற்றுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்படி தான் ஆண்டவர் நமக்கு சார்பாக இருந்து நம்ம நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ நம்முடைய பலவீனங்களில் உதவி வேண்டுதல் செய்கிறார். நம்ம என்ன ஜெபிக்கணுங்கிறதுக்காக வேண்டுதல் செய்கிறாரு. அப்போ நம்முடைய சரீரத்தை உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார். அதே ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதிலே சொல்றார். ஸ்தோத்திரம். 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், அன்றைக்கு இயேசுவை மரித்தோர் இருந்து இருக்கிறவருடைய ஆவி உங்களின் வாசமா இருந்தா தம்முடைய ஆவினாலே சாவுக்கு எதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். அப்போ என்ன சொல்றா? சாவுக்கு எதுவான உங்கள் சரீரங்கள். அப்போ நம்ம ஆவியில் நம்ம சரீர சாவுக்கு எது பலவீனமாக இருக்கும், அந்த பலவீனமான சரீரத்தை நம்ம ஆண்டவர்கிட்ட வரும்போது உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா. இப்போ சரீரத்தை உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு சக்தி, ஒரு தூய வல்லமை, ஒரு தெய்வீக வல்லமை அவர் நம்ம வந்து நிரப்பும் பொழுது நம்ம நடக்கிறோம். அல்லேலூயா. ஆவியானவர் நம்முடைய சரீரங்கள் இருக்கிற பலவீனங்கள், இப்போ செத்து போன இறந்த சரீரங்களை உயிர்ப்பிக்க வல்லவர் அப்படின்னு. இப்போ செத்து போன செல்கள் நம்ம சரீரத்தில் நினைச்சு அநேக செத்து போன செல்கள் இருக்கும். இப்போ வேறு கூட நம்ம செத்து போன செல்கள் வந்து வெளியே வந்து சொல்கிறாங்க. அப்போ புதிய செல்கள் நமக்கு உற்பத்தி ஆகும். ஒவ்வொரு நாளும் எவ்வளோ செல்கள் என்ன செய்யப்பட்டு நம்ம உடம்புல சாகுது, எவ்வளோ செல்கள் உற்பத்தி ஆகும். ஒரு பக்கம் இந்த என்ன செய்யப்படுற இறந்த செல்கள் வெளியே போகாமல் சில கேன்சராக கூட மாறுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ நமக்கு என்ன செய்யணும்? இந்த செல்கள், இறந்த செல்கள் என்ன செய்யணும்? வெளியே போகணும். அது வேறையாக அடுத்த கழிவு மூலமாக அப்படி வெளியே நமக்கு போகுது. புதிய செல்கள் முளைக்குது. இரண்டாவது, நல்ல செல்கள் நம்ம சரீரத்தில் இருக்குது. நல்ல உள்ள நம்முடைய சரீரத்தில் என்ன செல்கள் உள்ள இருக்குது? ரத்தத்தில் நல்ல செல்கள் இருக்குது சரீரத்திலே. அந்த நல்ல செல்கள் நமக்கு நன்மையை விளைவிக்கக்கூடிய செல்கள். இப்போ தீமையை விளைவிக்கக்கூடிய செல்கள் என்ன செய்ய? இந்த இறந்த செல்கள் ஒன்று சேர்ந்து அப்படி வேற திசையாக மாறி நம்ம நல்ல செல்களை கொண்டு போது அது கேன்சராக மாறி பல வியாதியை கொண்டு வருது இல்லையா? அப்போ இந்த ஆவியானவர் என்ன செய்வார்னா நம்முடைய செல்களை உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா. அப்போ நம்முடைய என்ன செய்யலாம்? செத்து போன நல்ல செல்களை கூட ஆண்டவர் ஆவி உயிர்ப்பிச்சுவார். இப்போ கால் வலி, நமக்கு குறுக்கு வலி, நம்முடைய சரீரம் பாதிக்கப்பட்ட சரீரங்கள், கிட்னி, கல்லீரல், கணையம் மற்றும் ஒரு சில உறுப்புகளில் இருக்கிற செல்கள், அந்தந்த ஃபங்க்ஷன் ஆக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஒவ்வொரு செல்கள் இருக்கும். அந்த செல்கள் என்ன செய்வார்? ஆவியானவர் உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ அந்த ஆவியானவர் உயிர்ப்பிக்கும் பொழுது நம்ம என்ன செய்வோம்? சரீரத்தில் ஒரு பலன் நடக்கிறோம். அதான் அவங்க என்ன சாரா 90 வயதான பிறகும், ஆபிரகாம் 100 வயதான பிறகும் அவங்க என்ன செய்தாங்க? பிள்ளை பெற்றாங்க. அவர்கள் பலனாக இருந்தாங்க, அவர் சுகமாக இருந்தாங்க, ஒரு இளமையாகவே இருந்தாங்க. ஆபிரகாம் சாராலும் வயசானாலும் இளமையாக இருந்தாங்க, பலன் அடைஞ்சாங்க, சுகமாக இருந்தாங்க. நம்ம இன்னைக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? நான் ஒரு 35 வயசு 40 வயசுல பலவீனமாக மாறிடுறாங்க, சோர்ந்து போயிடறாங்க, சரீரம் என்ன ஏற்பட்டுறது? பலவீனம் அடைஞ்சிது. அப்போ நம்ம ஆவியானவருடைய பலனை கேட்கப்படுது. நம்முடைய சரீரம் என்ன செய்யணும்? புதிய உருவங்களுக்கு புதிய சரீரமாக மாறிடும். ஒரு அறிவியல் மலையிலையா இப்போ சிம்சோன் இருக்கலாம். சிம்சோன்லாம் ஒரு 1000 பேரை கொண்டு போட்டான். சிங்கத்தை அடையை கிழிச்சு போட்டான், கரடியை கிழிச்சு போட்டான். தாவீது கரடி. அவங்களுக்கு என்ன செய்யப்பட்டு? செல்கள் பலமாக இருந்துச்சு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர்களுக்குள்ள பலன் உள்ள ஆவியானவர் உள்ள இருந்தார். அல்லேலூயா. அப்போ அவங்க எல்லாம் ஜெயிச்சாங்க. ஆமென். அல்லேலூயா. இப்போ சாராள் வயது சென்றவளாக இருந்தும் கற்பத்தரிக்க பலன் அடைந்து செத்து போன அவருடைய கற்பம் உயிர்ப்பிக்கப்பட்டுச்சு. வேதாந்தம் சொல்லுது. அப்போ இந்த செல்கள் ஆவியானவர் நமக்குள்ள வரும்பொழுது உயிர்ப்பிச்சார். ஒரு அல்லேலூயா. இப்போ மண்ணா வந்து உடன்படிக்கை பெட்டிக்குள் வைக்கப்பட்டது. ஆனால் அந்த மண்ணா மட்டும் கெட்டு போகாமல் இருந்துச்சு. அப்பவும் கோல் இருந்துச்சு, கோல் துளிர்த்தது. அல்லேலூயா. அப்போ நமக்கு எங்கே வைக்கப்பட்டிருக்கிறோமோ அது தேவ பிரசனத்தில் வைக்கப்படும் பொழுது நம்ம துளிர்க்க முடியும்னு சொல்றாரு. அல்லேலூயா. ஆவியானவர் உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார் அப்படின்னு சொல்றாரு. சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். நம்ம செத்தவர் உயிர்ப்பிக்கிற அது ஒரு என்ன செய்யும்? அந்த உயிர்த்தெழுது அந்த நாளில் நடக்கிறது வேற, அந்த நாளையும் நடக்கும். அது நம்ம டோட்டலாக உயிர்ப்பிக்கிறது. இது நம்முடைய சரீரத்தை உள்ளான உறுப்புகளிலும் சரீர சுகத்தை தருகின்றது. அல்லேலூயா. அதான் சொல்றாரு, நீ பாவம் செய்யும்படி முந்தின வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. பாவத்தை நிமித்தம் மரித்ததாய் தேவன் மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது 10ஆம் வசனத்துல
பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம். இப்போ பாவம் செய்யும் பொழுது அவனுடைய சரீரம் செல்கள்லாம் செத்து போகுது, அவன் சரீர உறுப்புகள் பலனடையுது. இப்போ பாவம் செய்கிற மனுஷனை பார்த்தீங்கன்னா அந்த ரூபமே என்ன செய்யும், அவன் அசுத்தாய் பிடிச்சது போல மாறி இல்லையா. அதே ரட்சிக்கப்படும் பொழுது அவன் ரூபமே வேற திசையாக மாறிடும். அல்லையா, அவன் ரொம்ப அழகா நேர்த்தியாக கிரமமாக மகிமையாக மாறிடுவான். அல்லையா, ஏன்னா செல்கள் அவனுக்குள்ள மைண்ட்லாம் என்ன செய்யும், வேற மாதிரி மாறி. புரியுதா அவனுக்கு? செல் என்ன ஆயிரும், அவனுக்கு வேற செல்கள் முளைக்க தொடங்கிடும். செல் நரம்புகள் எல்லாம் என்ன புதுசாக மாறிடும். ஆட்டோமேட்டிக் என்ன செய்யணும், ஜீன்லாம் அவனுடைய திசுக்கள் ஜீன்கள் அவங்க குரோமென்கள் சொல்லி சொல்லப்பட்ட அதுகள் அப்போ நியூரான்கள் எல்லாம் புதுப்பிக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லும், அல்லேலூயா. அப்போ அதான் இது ஒரு பெரிய ஒரு சயின்ஸு, இது ஒரு அதில் நம்ம நிறைய படித்தோம்னா, அதாவது ஆண்டவர் சொல்றார்ல, இந்த வசனங்கள் வந்து ஆராய்ந்து முடியாத அளவுக்கு அற்புதங்கள் உள்ள இருக்குது. நம்ம படித்தது கம்மியாக தான் படிச்சிருக்கோம். அல்லேலூயா. அப்போ நம்ம இவ்வளவு கடவுளுடைய ஆற்றல் மகிமையானது பெரிய ஒரு காரியங்களை செய்யப்படும். அல்லேலூயா. அப்போ நம்ம இதெல்லாம் தியானிக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னா, நமக்கு வந்து அந்த உயிர்ப்பிக்கிற வளம் நாளுக்கு நாள் கூடும். அப்படியே இப்போ பைபிள் படிச்சுட்டே இருக்கிறாங்க, சிலருக்கு கண் பார்வை கூடிக்கிட்டே இருக்கும். நம்ம கண் பார்வை கூடே நம்ம கூடும். சில கண் பார்வை பைபிள் படிக்கிறவங்க பாருங்க, கண் பார்வை கூடிக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய ஸ்தோத்திரம். அப்போ தேவனுடைய வார்த்தையை கேட்குறவங்களுக்கு என்ன செய்யும், சரீரம் உயிர்ப்பிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. ஆனால் உலகத்தில் போய் வார்த்தையை கேட்க கேட்க உலகத்தில் போய் நமக்கு சோர்வு, பலவீனம், அசுத்தாவி தாக்குதல், நமக்கு வேதனை, இதெல்லாம் வரும்போது ஆயுஷ் நாட்கள் குறைக்கும். புரியுது அவங்களுக்கு? குறைச்சி பலவீனம் அடைய தொடங்கிறோம். பலவீனம் அவங்க நடக்க முடியாத அளவுக்கு, சிலர்லாம் வீட்டில் நடக்க முடியாத அளவுக்கு ஆயிடுவாங்க. அவங்க பலவீனம் சொல்லி அதே சாத்தா வந்து அவங்க சுருட்டிடுவோம். அப்படியே அதில் எந்திரிச்சு சர்ச்சுக்கு வர்ற, ஆட்சிக்கு சர்ச்சுக்கு வர போக இந்த கூட்டம் இதெல்லாம் நிறைய கூட்டம் கலந்துகிட்டே இருக்கும். அவன் பார்த்தீங்கன்னா அவனுக்கு எப்படி தான் அவன் பலனடைய பார்த்தா அவன் நல்லா இருந்துகிட்டே இருப்பான். அல்லேலூயா. ஒரு அலிலசம். அல்லேலூயா. அப்போ இது வந்து ஆவியானவர் நமக்கு வந்து ஒரு கற்றுக் கொடுக்குற பாடம். இது கூட நிறைய பேசலாம்னா அது நிறைய போயிட்டே இருக்கும் சப்ஜெக்ட். அப்போ நம்ம இதில் ஒரு ரகசியங்கள் இருக்குது. ஆவியானவர் சரீரங்களை உயிர்ப்பிக்கிறவர். அடுத்து பாருங்க 27ஆம் வசனம், ரோமர் 8:27. ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை. இப்போ நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்ப்போம். ஆவியானவர் உள்ள வந்துட்டார்னா உள்ளே இருந்து நம்முடைய இருதயத்தை என்ன செய்வார், ஒவ்வொரு இருதயமாக ஆராய்ந்து பார்க்கிறவர். அல்லேலூயா. அப்போ அதை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்லுவார், தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருவரும் கருவுள்ள எந்த பட்டையும் கருக்கானதை ஆத்மாவையும் ஆவியும் கணுக்களையும் மூளையும் பிரிக்கத்தக்க உருவ குத்துகிறதாய் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கத்தக்கதாயும் இருக்கிறது. அல்லேலூயா. இப்போ இருதயத்தை ஆராய்கிறவர், இருதயத்தின் யோசனைகளை வகையறுக்கிறவர் யாருன்னு கேட்டால் இந்த ஆவியானவர் வந்து அந்த இருதயத்தின் யோசனைகள் எல்லாம் வகையறுப்பார். ஆவியின் சிந்தை இன்னதென்று நமக்கு கற்றுக் கொடுப்பார். ஒரு அலையிலே சொல்லுவோம். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய ஆவியானவர் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து அதை நமக்குள் ஒரு பக்குவப்படுத்தும்படி நமக்கு யோசனை சொல்லுகிறவர். அல்லேலூயா. அவன் இருதயம் எப்படி இருக்கிறது, வாழ்க்கை எப்படி இருக்கிறது, அப்புறம் நடக்கும் முன்னே போகக்கூடிய வழியை நம்ம காட்டுவார். அல்லேலூயா. வாழ்க்கையில் இப்படி நீ இருக்கிற, இது வந்து மாற்றணும் அப்படின்லாம் நமக்கு சொல்வார். அப்படி இருதயங்களை ஆராய்ந்து பார்த்து நமக்கு நல்ல ஒரு யோசனைகளை தந்து அவரை போல, இயேசுவை போல நம்மளை மாற்றுகிறவர். அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். சீக்கிரமாக செல்ல முடிப்போம். அடுத்து என்ன செய்யணும், ஆண்டவர் நமக்கு அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு, ஒரு துணையாளராக இருக்கிறார் நமக்கு. அல்லேலூயா. நான் சீக்கிரமாக சொல்லிட்டு போகிறேன். இப்போ நமக்கு 14:7 வச்ச புரோஜனமாக இருப்பவர், நமக்கு துணையாளராக இருப்பவர், கண்டித்து உணர்த்துகிறவர், வழி நடத்துகிறவர், உள்ளே இருந்து ஆளுகை செய்கிறவர். அல்லேலூயா. நம்ம காலையில் பார்த்தோம்னா பூமியை நம்ம கையில் கொடுத்துட்டாரு, கொடுத்த பிறகு உள்ளே வந்துடுறாரு. உள்ளே வந்து பூமியை எப்படி நம்ம ஆளுகை செய்யணும், ஒரு மனுஷன் பூமியை ஆளுகை செய்யணும். இப்படி இப்போ பூமியை ஆளுகை செய்யணும், நம்ம பூமி உருண்டே நம்ம ஆளுகை செய்ய முடியாது. நம்முடைய வீட்டு வேலைகள், நம்முடைய வேலைகள், நம்முடைய தொழில்கள், நம்முடைய ஊழியர்கள், மற்ற காரியம் நமக்குரியது ஆளுகை செய்யும் பொழுது பூமியே ஆளுகை செய்கிற மாதிரி. அல்லேலூயா. பூமி உருண்டே நம்ம முழுவதும் நம்மளால் ஆளுகை செய்ய முடியாது. ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்ட பூமி, நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை,
நம்ம போகிற இடத்த நமக்குரிய பூமி, நம்ம எப்படி ஆளுகை செய்ய நமக்கு ஞானத்தை தருகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ ஆவியானவர் பலன் நமக்கு தருகிறார், ஆவியானவர் வல்லமை தருகிறார், மறைமுகமாக இருந்து செயல்படுகிறார் ஆவியானவர். என்னன்னா ஒரு காற்றை போல, ஒரு கீழ்காற்றை போல, ஒரு அக்னிமயமான நாவை போல, அல்லேலூயா, ஒரு பெருங்காற்றை போல ஆவியானவர் இறங்கினார் என்று அப்போஸ்தலர்கள் வாசிக்கிறோம்ல. அது போல ஒரு இடி முழக்கம் போல, அக்கினி ஜுவாலை போல, இதெல்லாம் பைபிள் வந்து ஆவியானவர் போடப்பட்டிருக்காது. ஆனால் அந்த இடத்துல வேலை முடிஞ்சிருக்கும். இப்போ ஆண்டவர் சமுத்திரத்தை பிளக்கும்போது பலத்த பெருங்காற்றாய் வந்தார். பலத்த கீழ்காற்று, பலத்த பெருக்கீழ்காற்று வந்து அடையே ரெண்டாக படந்துச்சு. அப்போ கடலே படந்தார். அப்போ ஆனால் அந்நிய பாசை ரூபத்தில் அன்னிசிற ஆவியானவர் வர்றார். அல்லேலூயா. அதாவது ஆவியானவர் உள்ள வரும்போது நம்ம பாசை பேசப்படுகிறது. ஆமென். சரீரங்களை உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்புறம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? ஒரு நமக்கு ஆவியானவர் காற்றாக இருக்கிறாரு, அப்புறம் பனியை போல இருக்கிறாரு, அப்புறம் நீர் ஜீவ தண்ணீரை போல இருக்கிறார், அப்புறம் மேகம் அக்னி ஸ்தம்பத்தை போல இருக்கிறார். மேகஸ்தம்பம் வெயில போகும்போது நமக்கு மேகஸ்தம்பம், இரவு நேரத்தில் நமக்கு அக்னி ஸ்தம்பம். அல்லேலூயா. இது இப்படி நிறைய ஆண்டவர் இருக்கிறார். நல்ல மாஸ்டர், நல்ல டீச்சராக இருக்கிறார், நல்ல கவுன்சிலராக இருக்கிறாரு. இப்படி நம்ம என்ன செய்யலாம்? அப்படியே நமக்கு சத்துரு வரும்போது, எதிரி வரும்போது நம்ம சார்பாக குடியேற்றுகிற தேவனாக இருக்கிறாரு. அல்லேலூயா. இவ்வளவு உதவி செய்கிறார், கண்ணுக்கு தெரியாமல் உதவி செய்கிறார். இதெல்லாம் கிரியை நடப்பிக்கிறவர் யாரு? தேவ ஆவியானவர். இப்போ கிறிஸ்துவின் ஆவி, இப்போ தேவன் சொல்றோம்ல, தேவனுடைய ஆவி, கிறிஸ்து. புரியுதா உங்களுக்கு? 3 பேர், தேவன், தேவனுடைய ஆவி, கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர், தேவ ஆவியானவர் நான் சொல்றோம். இப்போ இந்த 3 பேரும் கிரியை செய்கிறார். அல்லேலூயா. இந்த 3 பேரும் இப்போ இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் கிடையாது, தேவனும் கடவுள் பிதாவாகிய தேவன் நம்ம சொல்றோம்ல, அந்த பிதாவாகிய கடவுளும் நமக்கு இங்கே மாம்சத்தில் கிடையாது. ஆனால் ஆவியில இவங்க 3 வல்லமை ஒருமித்து நமக்கு கொண்டு வருகிறவர் ஆவியானவர். இப்போ இது ஆவியானவருடைய காலம். இது என்ன காலம்? இப்போ கிறிஸ்து வந்த ஒரு காலம் இருந்துச்சு. பழைய ஏற்பாட்டுக்கு முன்பதாகவும் ஆவியான இயேசு கிறிஸ்துவும் இருக்கிறாங்க. பழைய ஏற்பாட்டில் தேவன் அதிகமாக கிரியை செய்வது, கர்த்தர் தேவன் வந்திருக்கும். இப்போ புதிய ஏற்பாடு வரும்பொழுது இயேசுன்னு வந்துச்சு. 4 புஸ்தகங்களையும் இயேசு குறிப்பிட்ட காலங்கள் குமாரன் வெளிப்பட்டார், அந்த பலியாகிறது. இப்போ பலியான பிறகு குமாரனுடைய காலங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட காலங்கள் தான், அதாவது மாம்சத்தில் வந்த காலம் 33 ஆண்டுகள் தான். அதுக்கப்புறம் என்ன செய்வோம்? ஆவியானவருடைய காலம். ஆவியான இப்போ நீடித்த காலம். இயேசு 2ஆம் வருகை, அவளோட ரகசிய வருகை, 2ஆம் வருகை, ஒரு வருகை இயேசப்பா வந்து நம்ம எடுத்துக்கொள்ள போறாரு. அது தாண்டி சபை எடுத்துக்கொள்ள போறது. இயேசு கிறிஸ்து ஆவியானவர் என்ன செய்றாரு? இந்த பூமியிலே நமக்காக இயங்கி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு சத்தியம்? அப்போ இந்த ஆவியானவர் கிரியை. ஆனால் இந்த ஆவியானவர் ரூபத்தில் வந்து 3 பேரும் நம்ம கிரியை செய்யறாங்க. அதை நம்ம வந்து ஆவியானவர் மட்டும் கிடையாது, ஆவியானவருடைய வல்லமையினாலே கிறிஸ்து தேவன் என்ன செய்யறாங்க? ஆவியானவர் 3 பேருக்கு கிரியை செய்யறாங்க. ஆனால் ஆவியானவர் தான் இங்கே நமக்குள்ள இருந்து தங்கி நமக்கு வேலை பார்க்கிறார். அல்லேலூயா. நமக்குள்ள இருந்த. ஆனால் இந்த ஆவியானவருக்குள்ள யார் இருக்கா? கிறிஸ்துவின் ஆவி, கிறிஸ்து இருக்கிறார். இந்த ஆவியானவருக்குள்ள யார் இருக்கிறா? தேவன் இருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? அப்போ நம்ம பிரித்து பார்த்துடக்கூடாது. ஆனால் இந்த நம்ம புரிந்து கொள்றதுக்காக நான் சொல்றேன், இது வந்து நம்ம ஒரு ஆவியானவர், அதிகமாக ஆவியானவர் நம்மோடு தங்கி இருக்கிறாரு. அல்லேலூயா. இந்த ஆவியானவரை நம்ம என்ன ரிசீவ் பண்ணணும். அவர் வந்து என்ன செய்யறோம்? அவரை நம்ம என்ன ஆராதிக்கிறோம். ஆவியானவரை நம்ம ஆராதிக்கிறோம். அவருக்கு நாம் மரியாதை கொடுக்கிறோம். அவருக்கு நாம் கனம் பண்ணுகிறோம். அவரை நாம் மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ அவரை நம்ம மகிமைப்படுத்துகிறோம். அப்போ கிறிஸ்துவை மகிமைப்படுத்தும் பொழுது ஆவியானவர் வந்து யாரை மகிமைப்படுத்த சொல்லுவார்னா, அவரையே மகிமைப்படுத்த சொல்ல மாட்டாரு, கிறிஸ்துவை மகிமைப்படுத்த சொல்லுவாங்க. பிதாவை மகிமைப்படுத்துவார். அவங்கள மகிமைப்படுத்தும் பொழுது ஆவியானவரே மகிமைப்படுகிறார். அல்லேலூயா. எல்லா கண்களையும் மூடி ஆண்டவரே ஜோம் அந்த ஆவியானவர் எனக்குள்ள வாங்கப்பா. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே என்னை பலப்படுத்துங்கப்பா. ஆவியானவரை பற்றி நாம் அறிந்து கொண்டோம். அல்லேலூயா. 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 ஆவியானவர் இந்த நாளிலே நம்மோடு கூட இருக்கிறார். நமக்குள் இருக்கிற ஆவியானவர், நமக்குள் இருந்து நம்மை வழிநடத்தும் ஆவியானவர், நமக்கு துணையாளராக இருக்கிற ஆவியானவர்,
நமக்கு பலவீனம் நீக்கி, நம்முடைய பலவீனங்களை நீக்கி பலவமாய் மாற்றுகிற ஆவியானவர் நம்முடைய சரீரத்திலே பலவீனமான சரீரம், வியாதிப்பட்ட சரீரத்தை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குறார். நமக்கு தகப்பனா, தாயா, நம்ம உடன் பிறந்த அல்லேலூயா ஒரு அண்ணனாக, அல்லேலூயா ஹெல்ப்பராக, எல்லாவற்றிலும் நமக்கு உதவியா இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. ஆவியானவரை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தால்